நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. சூப்பர் ஸ்டாரோடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் கங்கணம் கட்டி அலைஞ்சாங்க தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்கள 2 பேர் இல்லை, அந்த ஒரு தனி மனுஷனாக நின்று அவரை நோக்கி பல பேர் அப்படி சுற்றி நின்றுங்கன்னு அவர் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு 2017 சொன்னார். அதனால் அவரை தனி மனுஷனாக நின்றுங்கன்னு பல பேர் அவரை கல்லெறிகிறது, என்னென்ன பண்ணணுமோ, அதாவது வார்த்தைகளால் அவரை மட்டம் படுத்துறது, இழிவாக பேசுறது, அவரை எங்கெங்கெல்லாம், அதாவது அவர் என்னெல்லாம் பேசுகிறாரோ அதில் உள்ளார்த்தம் வச்சு அவரை இறக்கிறது. பாப்பா இந்த மாதிரி சொல்லின்னு போயினே இருக்கலாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய கடைசி படமான தர்பார் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, சரித்திர வெற்றி. ஆனால் அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் புல்லுருவியல் திட்டம் போட்டாங்க தெரியுங்களா எதிராளிகள். எதுக்கு இந்த மேட்டரை நான் சொல்கிறேன்னா, தர்பாரோட வெற்றியை தடுக்கிறதுக்கு அவங்க பண்ண அட்டூழியங்களை ஒரு ரசிகர் ஒரு வீடியோவாக எடுத்து வெளியிட்டு இருக்காருங்க இணையதளத்தில். அந்த வீடியோ ரஜினி ரசிகர் எல்லாருமே தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. ஏன், என்ன காரணம்னா, அத்தனை பேரும் சேர்ந்துக்கின்னு சூப்பர் ஸ்டாரை தனியாலாம் நின்றுன்னு படத்தை அழிக்கிறதுக்கு போட்ட திட்டங்கள் இருக்குது. அதை அப்படியே ஒரு சேர இன்ச் பை இன்ச்சாக எடுத்து என்னென்னலாம் பண்ணாங்க, ஏது செஞ்சாங்கன்றதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக எடுத்திருக்காரு. பாராட்ட வார்த்தை இல்லைங்க. அதில் இருக்கிற உள்ள அர்த்தத்தை சொல்லிடலாம். அதாவது அவருடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு, ஏன்னா அவர் வெற்றி அடையக்கூடாது எதுலேயுமே அப்படின்னு மாஞ்சி படத்தை ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் வெளியிட்டாங்க. 4 பாகமாக ஒரு படத்தை 4 பிரித்து எல்லாமே போட்டு அதில் வேற ஒருத்தர் சொல்கிறார், படம் ஓடக்கூடாதுடா, அதோடு தீந்துணுண்டா, படம் எங்கேயுமே ஓடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கூக்குரல் இடுறதும். ஐயோ, சூப்பர் ஸ்டார் தனி மனுஷனாக நின்று போராடி ஒரு சூப்பர் ஸ்டாராக இத்தனை வருஷம் நிற்கிறாருன்னா சாதாரண வெற்றி இல்லைங்க. இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் எப்படி சொல்லினே போகலாம். எத்தனை பேர் அவரை பார்த்துருப்பார் தெரியுங்களா? பாப்பா மனுஷன் நிற்கிறாருங்க, மனசில் நிற்கிறாருங்க. இப்படி அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு போட்ட அந்த வீடியோ வைரலாகினுங்கிற வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். எப்படிலாம் அழிக்கிறது திட்டம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. படத்தை அப்படியே 4 பகுதியா பிரிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த படம் ஓடவே கூடாது, தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய நஷ்டம் வரணும் அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு இப்படி பண்ணிட்டு அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் நான் இப்ப ஆன் பண்றேன். அந்த வாய்ஸ் கூட உங்களுக்கு மைக்ல அப்படியே கொடுக்குறேன். குரூப்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் இந்த தர்பாரோட HD பிரிண்ட் படம் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எவனா தியேட்டர்ல போய் படமே பார்க்கக்கூடாது, கலெக்ஷனே ஆகக்கூடாது, படம் அச்சு காலி பண்ணுங்க. தர்பார் பத்தி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரஜினியை வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனருடைய விசுவாசிகள் அல்லது நண்பர்கள் வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சமூக வலைத்தளத்துல தர்பார் படத்தை அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது, அல்லது ஒரு தரமான படம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, ஓடிட்டு இருக்கிற குதிரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அது ரொம்ப வருத்தமான. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சூப்பர், எக்ஸலண்ட். வயசே இல்ல, சான்ஸே இல்ல. வயசு சொல்லவே கூடாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பிச்சை எடுக்கணும். எக்ஸலண்ட் மூவி. ரஜினி எத்தனை வயசானாலும் ஒரு படைப்பா சொல்ற மாதிரி அவரோட நடையும் சரி, இதுவும் சரி, 100 வருஷம் 150 வருஷம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்கு. சோசியல் மீடியால சொல்ற பொய்யான மெசேஜ் எல்லாம் நம்பாதீங்க. நல்லா இருக்கு, சூப்பர். இல்ல, ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காரு. சொன்னமா செகண்ட் ஹாஃப் போர்லாம் இல்ல, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேட்கணுமா? படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நான் அதெல்லாம் வேற லெவல் நான் தெரிய விட்டுருக்காரு. இப்ப கூட ஸ்டில் 25 அந்த ஏஜ்லாம் தெரியாதுண்ணா, இன்னும் தெரிய விடுவாரு. இந்த பாட்டிக்கு சரி, எங்க அப்பாவுக்கு சரி, எனக்கு சரி, ரஜினி எங்கள்லாம் எங்களை தலைவர். அடுத்து நம்ம சீமான் அண்ணன் கட்சியை பற்றி தான். ஏற்கனவே ஒரு ஊரில் சீமான் அண்ணன் கட்சிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு இந்த கட்சியே வேணான்னு ஓடி போட்டாங்க இல்லைங்களா?
அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு. அவரை சேர்ந்தவங்க எல்லாம், அந்த கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாம் அவர் நடத்தையே சரி கிடையாது, தான்ற அகங்காரத்தில் நடக்கிறாரு, எங்களை எதுவுமே துச்சமாக ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாரு, நான் எடுத்ததான் நான் சொல்கிறதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறார், கேவலமாக நடத்துகிறாரு எங்களை அப்படின்ட்டு ஒரு ஊரில் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே போன வாட்டி கலைச்சாங்களா அதே மாதிரி கலைச்சிட்டு எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியே வேணாம் தெரியாமல் வந்து சேர்ந்துட்டோம், இனி இந்த மாதிரி இதுவே நாங்கள் தலையிட மாட்டோன்ட்டு நாங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வேறு கட்சிக்கு போய் சேர போகிறோன்ட்டு அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க கூடாரத்தை விட்டு. அந்த கூடாரத்தை விட்டு காலி பண்ணுறப்ப அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி இப்போ எல்லா இடத்துலையும் வைரலாக போயினுக்குது. நம்ம அண்ணன் இப்படி இதே நிலைமையில் இருக்கிறத இதே மாதிரி நிலைமையில் போயின்னு இருந்தால் கடைசியாக நம்ம சீமான அண்ணனும் சில தும்பிகள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன வைர வீடியோவை பாருங்களேன். அப்ப அப்படி உள்ள இதுல என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம சேர்ந்து பயணிக்கணுமான்னு உள்ளதான் எனக்கு கேள்விக்குறியா இருந்தது. நான் இந்த கட்சியில கட்சியை விட்டும் இந்த பதவியை துறந்து நான் வெளியேறேன். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் அகமது கபீர் தலைமையில் வேர்கிழம்பை பகுதியில் அமைந்துள்ள தொகுதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை போயிட்டு இருக்கு. பல வழிகளை நம்ம தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம். ஆனா என்னன்னா, நமக்கு இங்கேயும் செயலாளரும் நமக்கு ஒரு இது கிடையாது. அதுக்கு மேல போக மாவட்டமும் மாநிலமும் ஒரு தலைபட்சமாக தான் போயிட்டு இருக்கு. அது தலைமை, அதாவது தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை மாற்றி அவங்க ஒரு தனி மனித துதிபாடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நானும் கட்சியிலிருந்து வெளியேறதாட்டு முடிவு விட்டேன். கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கட்சியிலிருந்து பூண்டோடு விலகி மாற்று கட்சிக்கு மாற முடிவெடுத்ததோடு சீமான் பாசிச போக்குடன் செயல்படுவதாக கூறி போஸ்டர்களை கிழித்தெறிந்தனர். அவர் என்ன சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை என்ன தலைமை என்ன சொல்லணும்னா, ஒரு ஆளை விடுறேன் இல்லையா, அதை பேசி ஒதுக்குறது நான் அதுக்கு வழிமுறை செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். இது அவர் என்னன்னா, போனா போடா, தூக்குனா தூக்கு, அது தேவையில்லை, நீ எல்லாம் தேவையில்லை, நீங்க எல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி பேச்சு. இது மேல அதாவது தமிழ் தேசியத்துக்காக நாங்க பயணிச்சு வந்தோம். அந்த தமிழ் தேசியம் இங்க வருது இல்லை, அதுதான் என்னோட கருத்து. இது மேல பயணிக்கிறது என்ன நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இது மேல நான் பயணிக்கிறது கிடையாது. தமிழ் தேசியம், விவசாயம், இயற்கையை காப்பது, நீர் மேலாண்மை, இப்படி சீமானின் உணர்ச்சி பொங்கிய பேச்சில் மயங்கி வீரத்துடன் செயல்பட்ட தொண்டர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓட்டு போடாதவர்களின் கைகளை வெட்டுவோம் என்று ஆவேசம் காட்டும் சீமானின் பேச்சால் கதி கலங்கி போயுள்ளனர். 7 மணிக்கு அப்படி என்னப்பா அப்பாப்பா அப்பனா காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. மாலை முரசு செய்திகளுக்காக கல்குளத்திலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video.